ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, எஸ்எஸ்எஸ் ரேங்க் ரிவைவல் அன்டல் பார்க்க போகிறோம். அண்ட் சாப்டர் 5 பார்க்கலாம். அதேமாதிரி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் லாஸ்ட் சாப்டர் பார்த்தீங்கன்னா ஒரு ஓல்டு மேன் வந்து இந்த பாருக்கு வருவான். ஸோ உடனே வந்து அந்த நம்மளோட கிம்மு வந்து கண்டுபிடிச்சிட்டான். இவன் தான் வந்து எப்படின்னா இந்த ஃப்ரேம் எம்பரர் இருக்கானா அதுக்கு முன்னாடி வந்து டாப் ஒன்னாக இருந்தான் நம்ம இவன் திடீர்னு வந்து ஒரு 11 வருஷத்துக்கு முன்னாடி வந்து இவன் மாயமாக மறைஞ்சு போயிட்டான். என்னான்னா என்னாச்சுன்னு யாருக்குமே எதுவுமே தெரியலையாமா. ஸோ அதனால் வந்து இவன் என்ன பண்ணுறான் கிம்மு, இவனோட ஸ்கில்லு நம்மளுக்கு கிடைச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். அதுக்கப்புறம் இவன் வந்து நெட்டில் சர்ச் பண்ணி பார்க்குறான் இவனை வந்து எப்படி ப்ரொவாக் பண்ணலான்ட்டு. ஸோ ட்ரிகர் பண்ணி விட்டு இவனை வந்து சாவடிக்கிற மாதிரி. ஸோ இவன் வந்து நெட்டில் அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து என்னென்னமோ சொல்கிறாங்க. பட் கடைசியாக ஒரு ரூமர் பார்க்கலாம். அந்த ரூமர் போய் பார்த்தீங்கன்னா இந்த இந்த இவன் வந்து கொஞ்சம் வயசான ஓல்டு மேனு. ஸோ இவனுக்கு வந்து இவனை பற்றி இவனோட கிராண்ட் சில்ட்ரன் இருக்காங்கன்னு அதை பற்றி இவங்ககிட்ட சொன்னால் வந்து வெட்டுகராகி எல்லாத்தையும் வெட்டிடுறான். ஸோ இவன் முன்னாடி வந்து உன்னோட பேத்தியை பார்த்தியாடா அப்படின்னு சொன்னீங்கன்னா சாவிச்சிடும் அவங்கள. ஸோ அதுதான் இவனோட டிகரான பாயிண்ட்டு. ஸோ இவன் என்ன பண்ணுறான்னா நம்ம கிம்மு சரி இவனோட ஸ்கில் நம்மளுக்கு வேணும், இவனை எப்படியாச்சும் பண்ணி ட்ரிகர் பண்ணி விடணும்னு சொல்லிட்டு இந்த கிழவனையே ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அந்த கிழவன் வந்து ஓரமான ஒரு காட்டில் இருப்பான். ஸோ அந்த ஓரமான காட்டில் வந்து ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. அந்த கிழவன் சொல்லுவான், டே நீ ஃபாலோ பண்ண நான் கண்டுபிடிச்சிட்டேன், நீ என்ன அசசன் தானே அப்படின்றான். நான் அசசனா? நான்லாம் அசசன் இல்லையே அப்படின்னா. அதுக்கு அந்த கிழவன் சொல்லுவான், இல்லை நீ எத்தனை பேர்த்த ஓல்டு மேன் என்ன சொல்கிறான்னா, நீ நிறைய பேர் சாவிச்சிட்டேன், என்னோட ஒன் ஆஃப் த ஸ்கில்ஸ் வந்து என்னென்னா மொத்தம் எத்தனை பேர் சாவிச்சா அதெல்லாம் எனக்கு கண்ணுக்கு தெரியும் அப்படின்வான். ஸோ அதுக்கு வந்து நம்மளோட மெயின் கேரக்டர் வந்து கிம் என்ன நினைக்கிறான், ஓகே நான் ஒருத்தரை தான் சாவிடிச்சிருக்கேன் சார், அதனால் வந்து நீ மன்னிச்சு விட்ருங்க, நான் வந்து தற்காப்புக்காக தான் பண்ணேன், அவன் வந்து ஃப்யூச்சரில் வந்து அவன் பண்ணுவான், அதனால் நான் இப்போவே சாவிடிச்சிட்டேன்னுவான். அதுக்கு அந்த ஓல்டு மேன் என்ன சொல்கிறான், டே பொய் சொல்லாத தம்பி, நீ இது வரைக்கும் வந்து 4051 டைம் வந்து ஒருத்தனை சாவிடிச்சிருக்க அப்படின்வான். ஸோ உடனே இவனும் யோசிக்கிறான், 4051 டைம் நான் யாரா சாவிடிச்சேன்னு பார்க்குறான். ஸோ அதோட சரி கரெக்டாக வந்து அந்த சாப்டர் வந்து முடிஞ்சிடுச்சு. ஸோ 4081 இல்லை 91. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து நம்ம மெயின் கேரக்டர் என்ன நினைக்கிறேன்னா, 4091 நான் வந்து யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும்போது பார்த்தா அவனோட அந்த ஓல்டு மேனோட பவர் இருக்குதுன்னா, ஸோ அது வந்து என்ன பண்ணுதுன்னா அவனோடையும் இவனே ஒரு நான் இப்போது 4000 டைம்ஸ் வந்து சாவடிச்சிருப்பேன் போன சாப்டர் முன்னாடி. இப்போ சாப்டர் நீங்கள் படிச்சா உங்களுக்கே தெரியும். ஸோ அதுவும் சேர்த்து கவுண்ட் பண்ணுது. ஸோ அது கவுண்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த கெல்ட்டு பையன் என்ன நினச்சிட்டானே இவன் அசஸ்ன்னு சொல்லிட்டு இவனை துரத்துறான். ஸோ அதுக்கப்புறம் வந்து கெல்ட்டு பையனுக்கு என்ன பிரச்சனைனா, அவன் தனியாக பேசிக்கிட்டே இருப்பான். தனியாக யாருக்கிட்ட பேசுகிறான் யாருக்குமே தெரியாது. ஸோ அவன் வந்து திடீர்னு வெட்டும்போது பார்த்தீங்கன்னா அவன் கெல்ட்டு பையன் வந்து இன்னொரு தனியாக இருக்கிறவங்ககிட்ட பேசினா, இங்கேப்பா நான் அவங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன், அவங்களுக்குள்ளேயே என்னமோ பேசிக்கிறான். நம்மளோட கிம்முக்கு என்ன நினைக்கிறான்னா, இவன் யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். கிம்முக்கு என்ன வேணும்னா இவனோட ஸ்கில்லு ஏதாச்சும் ஒன்று வேணும். ஸோ அதில் கிம் என்ன பண்ணுவான்னா, உங்களோட கிராண்ட் சில்ட்ரன்ஸ்லாம் எப்படி இருக்காங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கலாய்க்கிற மாதிரி கேட்பான். டக்குன்னு ஒரு இது கழட்டு பையன் இருக்காதானே அவனோட வெட்டிடுவான். ஸோ அவ்வளோதான், அதோட சரி அந்த சாப்டர் முடிஞ்சிச்சு, 5th சாப்டர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு டைம் சாகும்போது பார்த்தீங்கன்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஸ்கில்லு கிடச்சிடும். அந்த ஸ்கில்லு பார்த்தீங்கன்னா இவனோட கழட்டு பையனோட பார்த்தீங்கன்னா 4 ப்ரௌன்ஸு 7 சில்வர் கார்டு இருக்குது. ஸோ இவன் எதை சூஸ் பண்ணுறதுன்னு தெரியல. இப்போ வந்து அவனோட இதில் பார்த்தீங்கன்னா கோல்டு கார்டு இருந்துச்சு. யாருக்கு? அந்த ஃப்ரேம் எம்பரருக்கு. இவனுக்கு ஃபுல்லாகவே வந்து சில்வரு ப்ரான்ஸாக தான் இருக்குது. இவன் எஸ் ரேங்காக வந்துட்டு இவன் என்ன ஒரு எஸ் ரேங்க் ஸ்கில்லு கூட எல்லாம் வச்சுருக்கானே. ஸோ ஏதாவது ஒன்று குத்து மணிப்பாக எடுப்போம்னு சொல்லிட்டு ஒரு கார்டை எடுக்கிறான். ஸோ இவனும் கார்டு எடுத்துகிட்டு அப்பாடா நான் திருப்பி உயிரோடு இருக்க 24 hours பேக் போயிட்டான். அதுக்கப்புறம் வந்து சரி இது என்ன ஸ்கில்லுன்னு சொல்லிட்டு பார்ப்பான். ஸ்கில்லு பார்த்தீங்கன்னா வந்து மாஸ்டர் ஆஃப் த பிரேடுன்னு இருக்கும், ஏ ரேங்க் வருது. சரி ஏதாவது ஒன்று நம்மளுக்கு ஒரு ஸ்கில்லாச்சு கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மெத்தையிலேருந்து இப்படி லெஃப்ட் சைடு பார்க்குறான். லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு ஆள், பெரிய ஆள் வந்து பேய் மாதிரி வந்து பேய் தான் அது, இவன் கண்ணுக்கு மட்டும் தெரியுது. அதுக்கு வந்து அந்த அந்த பேய் மாதிரி இருக்கானா ரெட் கலர் ஹேர் வச்சுட்டு அவன் என்ன சொல்கிறான்னா, டேய் என்ன தாத்தா இந்த டைமில் இப்போ கத்திக்கிட்டு இருக்க, கம்முட்டு இருக்க முடியாதா அப்படின்றான். இவன் என்ன பண்ணுறான்னா, ஐயோ பேயா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயத்தில் இருக்கான். அதோட சரி அந்த சாப்டரும் முடிஞ்சிருச்சு, டக்குன்னு முடிஞ்சிருச்சு. ஸோ 7th சாப்டர் பார்க்கலாம். 7th சாப்டர் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த பேய் மாதிரி இருக்கானே அவன் தாத்தான்னு சொல்கிறான். அவன் திரும்பி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, உனக்கு உன் கண்ணுக்கு நான் தெரியலண்ணா அப்படின்றான். அதுக்கு வந்து நம்மளோட மெயின் கேரக்டர் கிம் இருக்காதானே, தெரியல, ஸோ நான் தெரியாமையா வந்து உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்க போனேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மெயின் கேரக்டர் கேட்குறான். அது எப்படி நான் தாத்தாக்கு மட்டும் தான் தெரியும், எங்கே அந்த தாத்தா என்னங்க போனான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஸோ உடனே வந்து நம்மளோட கிம்மு கேட்குறா, தாத்தாவா நீ ஒருவேளை நீ அந்த பிளாக் செயின்ட்டை தான் நீ தாத்தான்னு சொல்கிறிய அப்படின்வான். அதுக்கு வந்து
இவன் சொல்கிறான், ஆமாம் அவன் எங்கே காணோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் வந்து இவன் வந்து அந்த ஸ்கில்லை வந்து ஃபுல்லாக படிக்கிறான். ஸோ அந்த ஸ்கில் என்ன பண்ணியிருக்குன்னா வந்து மாஸ்டர் ஆஃப் த பிரேடு. ஸோ அந்த மாஸ்டர் ஆஃப் த பிரேடு என்னன்னா, இதுக்கு முன்னாடி வேற எங்கேயோ உலகத்துல இல்லை வேற எங்கேயாச்சும் யூனிவர்ஸில் வந்து இந்த மாதிரி டவர் இருக்குன்னா, ஸோ அந்த டவரில் வந்து ஒருத்தன் வந்து 99 ஃப்ளோ வரைக்கும் போயிட்டான். கடைசி ஃப்ளோ மட்டும் அவனால் போக முடியல. போக முடியாமல் அவன் ஃபெயிலியர் ஆகிட்டான். ஆனால் அவன் என்ன பண்ணியிருக்கான்னா, ரொம்ப வருத்தமாகி டிஸ்பென்ஸ்ட் ஆகி அந்த மாதிரி இருந்ததுனால அந்த டவர் என்ன பண்ணியிருக்குன்னா, அவனுக்கு வந்து நீ சாகாத மாதிரி ஒரு ஸ்ப்ரிட்டாக அவனை ஆக்கி விட்டுருச்சு. ஸோ ஸ்ப்ரிட்டாக ஆக்கி விட்டு இந்த மாதிரி சுற்றிட்டு இருக்கான். ஸோ இந்த ஸ்கில் யாருக்கு கிடைக்குன்னா, அவனுக்கு மட்டும்தான் இந்த கோஸ்ட் இருக்குதானே அது தெரியும். ஸோ இவன் வந்து 99 லெவல் போயிருக்கான். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த டாப் 1 ஹண்டர் இருக்கானே, ஸோ ஃப்ரேம் எம்பரரு. ஸோ ஃபஸ்ட் சாப்டர் பார்த்தீங்கன்னா அவனே 40 லெவல் 4 போயிருக்கான். அவனே அவ்வளோ பவராக இருக்கும்போது இவன் 99 இது வேறு யூனிவர்ஸில் போயிருக்கான். ஸோ அது சும்மா குறிப்பிட்ட மாதிரி இருக்குது. ஸோ உடனே வந்து கேட்குறேன், சரி இப்போ நான் வந்து அந்த தாத்தா கிட்ட போகணும், என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா இவன் சொல்லுவான், நம்ம மெயின் கேரக்டர் கிம்மு, நான் வந்து உன்னை டூப்ளிகேட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்வான். டூப்ளிகேட் பண்ணிட்டியா, என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்கிறான். ஸோ உடனே வந்து நம்மளோட மெயின் கேரக்டர் நினைக்கிறான், சரி இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே இவனை வச்சுக்கிட்டு அப்படின்றான். இருக்கிற நல்ல ஸ்கில்லாம் வச்சுட்டு இவனோட வேஸ்ட்டான ஸ்கில்லை மட்டும் நான் வச்சுருக்கானே அப்படின்றான். ஸோ உடனே வந்து அப்படி இப்படின்னு இருப்பாங்க, எதுக்கு உன்னை என் தாத்தா சாவடிச்சாங்க அப்படின்றான். நீ ஏதாவது தாத்தா வந்து எப்பயுமே வந்து யாருமே சாவடிக்க மாட்டேன், நீ ஏதாவது அவன் பேத்தியை பற்றி ஏதாவது சொன்னியா அப்படின்னா, ஆமாம் நான் பேத்தியை பற்றி சொன்னேன், அப்போ தான் எனக்கு வந்து ஸ்கில் கிடைக்கும்னு சொல்லிட்டு நம்மளோட மெயின் கேரக்டர் என்ன பண்ணுறான், அவன் ஸ்கில்லை வந்து எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கரெக்டாக எல்லாத்தையும் சொல்லிகிட்டு இருக்கான். ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த ஸ்பிரிட் ஆட்டம் இருக்குல்ல, அந்த ஸ்பிரிட்டு வந்து இவன் சொல்கிறது எல்லாமே கேட்குது. ஓகே, சரி ஓகே, நான் எல்லாமே நீ சொல்கிறதெல்லாம் கேட்குறேன். இப்போ வந்து நீ வந்து வேஸ்ட்டெல்லாம் இல்லை, உனக்குள்ளேயே ஒரு திறமை இருக்குது. இப்போ எனக்கு என்ன வேணும்னா, ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த நம்மளோட மெயின் கேரக்டர் கிம் இருக்கிறதுனால அவன் வந்து உன் ஸ்கில்லை காமி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்பிரிட்டு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா அவனும் எல்லாத்தையும் வெட்டிகிட்டு இருக்கான். வெட்டிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பிரிட் என்ன சொல்லுதுன்னா, உனக்குள்ளே ஒரு திறமை இருக்குது. ஏன்னா இது வரைக்கும் நான் நிறைய பேர்த்த நான் பார்த்துருக்கேன். பட் நீ வந்து வெட்டும்போது பார்த்தீங்கன்னா உனக்கு வந்து சாவு பயமே இல்லை. நிறைய பேர்த்துக்கு வந்து சாவு பயம் இருக்கும். எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்தாலும் சரி அவன் செத்துணும்னு சொல்லிட்டு பயம் இருக்கும். ஆனால் உனக்கு அந்த சாவு பயமே இல்லை அப்படின்வான். ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம மெயின் கேரக்டர் நினைக்கிறேன், ஆமாம் நான் இது வரைக்கும் 4500 டைம் அவனே சாவடிச்சிருக்கான். ஸோ அதனால் வந்து அவனுக்கு சாவு பயமே இல்லைன்றான். அதுக்கு வந்து நம்ம அந்த ஸ்பிரிட் இருக்கான, இப்போ வந்து நீ வந்து என்னை டூப்ளிகேட் தானே பண்ண, அப்போ வந்து என்னோட இது வந்து என்ன மாதிரியே இன்னொருத்த வந்து தாத்தா கூட இருப்பான். ஸோ நான் வந்து ஒரு இனிமேல் உனக்கு நான் ட்ரெயின் பண்ணுறேன், நீ எதுவும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்பிரிட் வந்து நம்ம மெயின் கேரக்டர்கிட்ட சொல்கிறான், நீ வந்து உனக்குள்ளேயும் திறமை இருக்குது, நான் உன்னை வந்து பெரிய ஆளாக்கி காமிக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லுவான். உடனே நம்ம மெயின் கேரக்டர் ஈன்னு சிரிப்பான். ஸோ அதோட சரி அந்த சாப்டர் முடிஞ்சிருச்சு. ஓகே, அதேமாதிரி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்ச மாதிரி லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே.